மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடத்தியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் வந்து மே 2nd வீக் 3rd வீக் 4th வீக்ல இருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்கு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோதானோன்னு இல்லாமல் வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்க உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு சுக்கிரன் அதே சமயத்தில் புதன் அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள் இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வருமானமும் இருக்குது. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்மசனி அஷ்டம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம் மார்ச் மாதத்திலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் நாள் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு வந்து நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட, கிளாரிட்டியோட, கான்ஃபிடென்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும்.